41 தரப்பட்டுள்ள தர்க்கப்படலை சுற்றுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய தனி ஒரு படலையாக பின்வருவனவற்றுள் அமைவது. ஸோ இப்படியான ஒரு லாஜிக் சர்க்கிட்டை தந்துட்டு அதோட விளையுலா பயன்படுத்தக்கூடிய ஒரு கேட் என்னன்னு கேட்டால் ஒன்று நீங்க என்ன செய்யலாம்டா இந்த லாஜிக் கேட்ஸோட பூலியன் அல்ஜிப்ராவை பயன்படுத்தி ஃபைனலா அவுட்புட்டுக்கு கிடைக்கிற கோவையை வச்சுக்கொண்டு அந்த கோவை இந்த கேட்ஸ்ல உள்ள எந்த கோவை என்று பார்த்து ஆன்சரை கொடுக்கலாம். அல்லது இந்த இடத்துல இரண்டே இரண்டு இன்புட் தான் இருக்குது என்றபடியினால 4 நிலைமைகள் சாத்தியம். ஸோ அந்த 4 நிலைமைகளுக்கான அவுட்புட் என்ன மாதிரி வரும் என்று செக் பண்ணி பார்த்துட்டு அந்த செக்கிங் அடிப்படையில் என்ன கேட்ஸ் என்று பார்க்கலாம். பட் உங்களுக்கு விளங்க வேணும், யூனிவர்சல் கேட்ஸ் அகில கதவங்களை பயன்படுத்தி நாங்கள் எல்லா கேட்ஸையும் செய்யலாம் என்று உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அடிப்படையில் இந்த நன்கேட் ஒரு அகில கதவம். ஸோ அகில கதவம் யூனிவர்சல் கேட் என்றபடியினால நன்கேடை பயன்படுத்தி நீங்கள் எல்லா கேடையும் தயாரிக்கலாம். அதுல 3 நன்கேட படத்துல இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு 3 நன்கேடை நீங்க போட்டீங்கள் என்றால் உங்களுக்கு ஓர் கேட் வரும் என்று எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் இப்படியோ வச்சுக்கொண்டும் பார்க்கலாம். தரப்பட்ட படத்தின் படியே 0 1 கொடுத்து அவுட்புட் என்ன வரும் என்று பார்க்கலாம். பட் தியரி படிச்சவங்களுக்கு தெரியும், இந்த 3 இணைப்பும் 3 நன்கேட் இந்த மாதிரி கிடக்கிறது ஒரு ஓர் கேட் என்று தெரியும். அப்ப நாங்கள் அதை ஒரு ஓர் கேடா கருதலாம். இவ்வளோ பேருக்கும் பதிலா இது ஒரு ஓர் கேட் என்ற மாதிரி நாங்கள் கருதினோம் என்றால் உங்களுக்கு அவுட்புட்டை செக் பண்றது ஈஸியா இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த கேட் சம்பந்தமான முடிவுகள் உங்களுக்கு தெரியும். அது என்னென்றால் ஒரு நன்கேட் என்று நாங்கள் படிக்கிறதே லாஜிக்கல் சர்க்கிட், லாஜிக் தர்க்கப்படலைகள். ஸோ தர்க்க ரீதியா சிந்திக்க வேணும். இப்ப ஒரு நன்கேற்ற முடிவு என்னென்றால் ஏதாவது ஒரு இன்புட் 0வா வந்தாலும் எந்த கதையும் இல்லை, அவுட்புட் ஒன்றுதான். எல்லாருக்கும் தெரியும். ஒரு நன்கேட்ல இல்லைன்னா இந்த முடிவு உங்களுக்கு தெரியலண்டா டைம் வேஸ்ட்மெண்ட் கூட வரும். இந்த முடிவு தெரிஞ்சால் குயிக்கா முடிவு எடுக்கலாம். லாஜிக் அதுதான். ஸோ ஏதாவது 1 0வா இருந்தாலும் ஒரு நன்கேடினுடைய அவுட்புட் எப்பயும் ஒன்றுதான். சரி, பட் ஒரு ஓர் கேடை பத்தி உங்களுக்கு தெரியும், அது சாதாரணமா கூட்டி சொல்லும். இது அப்படி என்றால் இந்த இடத்துல இது 0வா இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு பார்க்கும் பொழுது இது 0வாக இருக்கும். ஸோ இது 0வா இருக்கும் பொழுது கட்டாயம் இந்த அவுட்புட் ஒன்றுதான். ஸோ இந்த அவுட்புட் ஷுவரா ஒன்றுதான். ரைட். இப்போ இது 0வா இருந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி இதுவும் 0 இதுவும் 0வா இருந்தா இந்த ஓர் கேட்ல இருந்து வெளியால வார ரெண்டும் 0வா இருந்தால் ஓர் கேட்ல இருந்து வெளியால வாரது உங்களுக்கு 0வா இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு நன்கேட்ல ஏதாவது 1 0வா இருந்தாலும் அவுட்புட் உண்டு. ஸோ எந்த கதையும் இல்லை, இதுல அவுட்புட் ஒன்று தான். அதே மாதிரி இந்த 2வது சந்தர்ப்பம் இருக்கட்டும், 3வதும் இருக்கட்டும். 00 ஃபர்ஸ்ட் பார்த்து 11 ஃபர்ஸ்ட் பார்க்கறது நல்லா. ஸோ மீண்டும் நாங்கள் 11 பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், இப்ப இந்த நன்கேட் 1 தர 1 பட் அதோட பார் 0. ஸோ இந்த நன்கேட் இங்க 0 வரும். இந்த டெர்மினல்ல 0 வந்தால் இதுவும் ஒரு நன்கேட் என்றபடியினால கீழே உள்ளதை பத்தி சிந்திக்கவே தேவையில்லை. ஒரு முனையில இன்புட் 0 வந்தால் அவுட்புட் உண்டு. ஸோ இதுலயும் உண்டு. இப்ப உங்களுக்கு தெரியும் 0110 அடிப்படையில 0110 நாங்கள் படிக்கிறது லாஜிக்கல் கேட்ஸ். ஸோ லாஜிக்கா திங்க் பண்ணவர் இந்த 01101 எப்படி பார்த்தாலும் ஒரு இன்புட் ஒண்டா வாரபடியினால அந்த ஒன்று என்று சொல்லக்கூடிய இன்புட்
கீழே இருக்கக்கூடிய ஓர் கேட்டுக்கு போகும். ஸோ ஓர் கேட்டை பத்தி உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒன்றா வந்தாலும் அவுட்புட் ஒன்று தான். எனவே எனவே இந்த ரெண்டு சந்தர்ப்பத்துக்கும் ஓர் கேட் அவுட்புட் ஒன்று தான். லாஜிக்கல் சர்க்கிட்ஸ், லாஜிக்கா திங்க் பண்ண வேணும். இல்லையென்றா பூலியன் அல்ஜிப்ரா போட்டு வாங்க. சரி, இது ஒன்று தான். ஸோ இது ஒன்று. அப்படி என்ன இந்த இன்புட் என்னன்றதை வச்சுக்கொண்டு நீங்க அவுட்புட்டை தீர்மானிக்கலாம். ஸோ எங்கட என் கேட்ல, இது நன் கேட்ல இரண்டாவது மூன்றாவது சந்தர்ப்பங்கள்ல இந்த ரெண்டு டெர்மினல்ல ஏதாவது ஒரு டெர்மினல் சரி ஜீரோவா தான் இருக்கும். நான் என்ன சொன்னேன், ஏதாவது ஒன்று நன் கேட்ல ஜீரோவா இருந்தாலும் அவுட்புட் உண்டு. ஸோ இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் முதலாவது இருக்கிற இந்த நன் கேட்டினுடைய அவுட்புட் ஒன்றாக வரும், கீழையும் ஒன்று வரும். ஸோ ஒன்று தர ஒன்று ஒன்று, ஒன்றோட பார் ஜீரோ. ஸோ இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலையும், அதாவது இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் அவுட்புட் 0 0 என்று வரும். இந்த மாதிரியான ஒரு ட்ரூத் டேபிள் யாருக்கு வரும் என்றா NXOR கேட் அல்லது XNOR கேட்டுக்கு வரும். அதாவது உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு XOR கேடா இருந்தா சென்டர்ல ரெண்டும் மாறி மாறி வரும் பொழுது ஒன்று ஒன்று வேண்டும், ரெண்டும் சமனா வந்தா ஜீரோவை தரும் ஒரு XOR கேட். பட் இது XOR கேட்டினுடைய மறுதலை. ரெண்டும் சமனா இருந்தா அவுட்புட் ஒன்றை தந்துட்டு ரெண்டும் சமன் இல்லாத டைம்ல அவுட்புட் ஜீரோவை தருதுண்டா இது ஒரு XNOR கேட். ஸோ NXOR கேட் என்றும் சொல்லலாம் அல்லது XNOR கேட் என்றும் சொல்லலாம். எனவே உங்களுக்கு அது ஃபோர்த் ஆன்சர் வரும். ஸோ இப்படி செய்யலாம், அல்லது நீங்கள் இருக்கிற மாதிரியே வச்சுட்டும் செய்யலாம், அல்லது பூலியன் அல்ஜீப்ராவை போட்டும் செய்யலாம். 42. பூமியின் ஈர்ப்பு புலம் பற்றிய கூற்றுக்களில் உண்மையானது. பூமியின் மையத்தில் ஈர்ப்பு அழுத்தம் 0 இருக்க வேண்டும். இல்லை, உங்களுக்கு தெரியும், பூமியினுடைய ஈர்ப்பு அழுத்தம் மையத்துல இருந்து இப்படித்தான் மாறும், இந்த மாதிரி மாறும். சரிதான், இப்படி மாறும். ஸோ மேற்பரப்புல இருந்து எவ்வளவு எப்படி மாறும்னு சொன்னா இவ்வளவும். ஸோ பூமியிட மையத்துல இருந்து என்ன மாதிரி ஈர்ப்பழுத்தம் மாறும்னு சொன்னா, இதுதான் பூமியிட மையம்னு சொன்னா மையத்துல ஈர்ப்பழுத்தம் வரும். அது உங்களுக்கு சும்மா சொன்னா 2/3 GMOR வரும். விரும்பினா தெரிஞ்சு கொள்ளுங்க, அவ்வளவுதான். தேவையில்ல, சும்மா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஸோ சென்டர்ல ஈர்ப்பழுத்தம் ஒன்று வரும். 0 இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அது பிழை. பூமியின் மேற்பரப்பிற்கு அருகிலுள்ள திணிவு அதிகரிக்கும் போது அதன் அழுத்த சக்தி நேரில் அதிகரிக்கும். உங்களுக்கு தெரியும், பூமியிட மேற்பரப்புல இருக்கிற ஒரு பொருள்ல அழுத்த சக்திக்கான சமன்பாடு -G(M)(r). மேற்பரப்புன்னா பூமியிட ஆரையே போடலாம். ஸோ G மாறாது, M மாறாது, R மாறாது. ஸோ இந்த திணிவு கூட 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 பூமியிட மேற்பரப்புல இருக்கிற பொருளோட ஈர்ப்பு அழுத்த சக்தி கூடும். ஆனா அது மைனஸ்ல தான் கூடும், பிளஸ்ல அதிகரிக்குமெண்டா பிள்ளை. பூமியின் மேற்பரப்பில் இருந்து வெளியேற்றப்படும், அதாவது தப்பிச் செல்லும் ஒரு திணிவின் மொத்த சக்தி 0 ஆகும். ஸோ அது உங்களுக்கு டிரெக்டாவே தெரியும். எங்கட பூமியிலிருந்து முடிவிலிக்கு போக வேணும் என்றால், முடிவிலிக்கு போக வேணும் என்ற மட்டுமட்டா முடிவிலிக்கு போக வேணும் என்றால் அந்த இடத்துல இயக்க சக்தியும் 0 வேணும், முடிவெளியில அழுத்த சக்தியும் 0 இருக்க வேணும். எனவே பூமியிட மட்டுமட்டா நீங்க வெளியால போறதுக்கு ஒரு பொருளை வீசணும் என்றா இந்த இடத்துல உள்ள மொத்த சக்தியும் பூமியை தாண்டி, பூமியிட ஈர்ப்பு புலத்தை தாண்டி முடிவெளிக்கு போகும் பொழுது அது கொண்டுள்ள மொத்த சக்தியும் சக்தி காப்பின் அடிப்படையில சமனாத்தான் வரணும். இந்த இடத்துல ஆரம்பத்துல 2 சக்தி இருக்கும். நீங்க தாண்டி போக வைக்கணும் என்றா ஒன்று ஈர்ப்பு அழுத்த சக்தி இருக்கும், அது மைனஸ்ல இருக்கும். அதோட கூட நீங்கள் கொடுக்க வேண்டிய இயக்க சக்தி பிளஸ்ல இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து மொத்தமா கட்டாயம் 0 இருக்க வேணும், அல்லது 0 விட அதிகமா இருக்க வேணும். சரிதான், 0 இருக்க வேணும் அல்லது 0 விட அதிகமா இருக்க வேணும்.
அப்படி என்றா தான் இது பூமியில இருந்து தப்பி வெளியால போயிடும். பட் இந்த கேள்வியில அது மொத்த சக்தி பூஜ்ஜியமாகும் என்று சொல்றதை விட பூஜ்ஜியம் அல்லது பூஜ்ஜியத்திலும் அதிகமாகும் என்று சொன்னாதான் சரி. ஸோ அது இருக்கட்டும், நாங்கள் ஏனைய கூற்றுகளை பார்த்துட்டு முடிவெடுப்போம். மேற்பரப்பிலிருந்து தப்பி செல்லும் ஒரு திணிவின் மொத்த சக்தி பூஜ்ஜியமாகும், பரவாயில்லை, பட் ஏனையதை பார்த்துட்டு முடிவெடுப்போம். பூஜ்ஜியமாகவும் இருக்கலாம், பூஜ்ஜியத்தை விட அதிகமாகவும் இருக்கலாம், ஆனா பூஜ்ஜியத்தை விட குறைவா இருக்க இயலாது, இதுதான் கீழே விழுந்துரும். பூமியின் மேற்பரப்பிலிருந்து ஒரு திணிவு ஸ்மால் எம்ஐ உயரம் ஸ்மால் எச்சுக்கு உயர்த்துவதற்கு தேவையான சக்தி எம்ஜிஹெச் ஆகும். இது நீங்கள் மெக்கானிக்ஸ் படிக்கும் பொழுது வேணுமென்றா சரியா இருக்கும். ஏன்னா மெக்கானிக்ஸ் படிக்கும் பொழுது நாங்கள் பொருளை எல்லாம் சின்ன சின்ன தூரத்துக்கு தான் உயர்த்துவோம். ஸோ பூமியிட ஆறை ஒப்பிடும் பொழுது நாங்கள் 2 மீட்டர் 10 மீட்டர் உயர்த்துறது ஜீல பெரிய மாற்றத்தை உண்டாக்காது. இதுவே நாங்கள் ஒரு பெரிய அளவால அசைச்சோம்னா பூமியிலிருந்து பெரிய தூரங்களால மேல மேல கொண்டு போனோம்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்ப இந்த ஜி மாற ஸ்டார்ட் ஆயிரும். ஜி மாற ஸ்டார்ட் ஆகிட்டென்றால் நாங்கள் சொன்ன மாதிரி எம்ஜிஹெச்சை போட்டு அழுத்த சக்தியில உள்ள அதிகரிப்பை காண முடியாது. ஸோ பூமியின் மேற்பரப்பில் இருந்து ஒரு திணிவு ஸ்மால் எம்ஐ எச்சுக்கு உயர்த்துவதற்கு தேவையான சக்தி எம்ஜிஹெச் ஆகும் சொல்றது பூமியிட சிறிய தூரங்களால எச்ச நகர்த்தும் பொழுது சரி. ஒரு பெரிய தூரங்களால நகர்த்தும் பொழுது அழுத்த சக்தியில உள்ள அதிகரிப்பு, இது ஏ இது பி என்றா அழுத்த சக்தியில உள்ள அதிகரிப்பு பில உள்ள அழுத்த சக்தியில இருந்து ஏல உள்ள அழுத்த சக்தியை கழிச்சா தான் வரும். ஸோ டிரெக்டா எம்ஜிஹெச்னு போடலாது. அப்ப நாங்கள் ஏன் போட்டோம்டா நாங்கள் சிறிய தூரங்கள் மேல கீழே தூக்குறபடியினாலதான் சரியே தவிர பெரிய தூரங்களை கடந்து போகும் பொழுது அது பிழை. ஸோ 4வது பிழை என்று சொல்லலாம். சிறிய தூரம் என்று சொல்லியிருந்தா ஓகே. 5வது பூமியின் மேற்பரப்பிற்கு அப்பால் உள்ள பொருள் ஒன்றை பூமியின் மேற்பரப்பை நோக்கி கொண்டு வர வேலை செய்யப்பட வேண்டும். இப்ப வேற எந்த புலமுமே இல்லாம பூமி மட்டும் இருந்தால் பூமியிட ஈர்ப்பு கவர்ச்சி விசையை தாண்டி இருக்கிற ஒரு பொருளை நாங்கள் பூமியிட ஈர்ப்பு கவர்ச்சி விசைக்கு கொண்டு வரதுக்கு உங்களுக்கு தெரியும் நாங்க செய்யற வேலையெல்லாம் அழுத்த சக்தியில உள்ள அதிகரிப்பா இருக்கும். பட் முடிவெளியில எல்லா புள்ளிகள்லையும் அழுத்த சக்தி பூஜ்ஜியம் தான். இங்கேயும் அழுத்த சக்தி பூஜ்ஜியம் தான், எல்லா இடத்துலையும் அழுத்த சக்தி பூஜ்ஜியம். ஏன்னா மிக அப்பாலையும் அழுத்த சக்தி பூஜ்ஜியம் தான், நாங்கள் கொண்டு வந்து வைக்க போற புள்ளியிலையும் அழுத்த சக்தி பூஜ்ஜியம் தான். சரிதானே? பூஜ்ஜியம் தான். ஸோ இங்க இருந்து இங்க கொண்டு வரதுக்கு நாங்க எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. பட் அதே மாதிரி இங்க இருந்து இந்த மேற்பரப்புக்கு கொண்டு வரதுக்கும் நாங்கள் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. அந்த வேலைய பூமியே செய்துவிடும். ஸோ நாங்க வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பூமியே தன் ஈர்ப்பு கவர்ச்சி விசையை கொடுத்து பூமியே வேலை செய்து விடும். ஸோ நாங்க வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்படி பார்த்தா இருக்கிற எல்லா கூற்றும் பிழைதான். சரிதானே? பட் இதுக்குள்ள கொஞ்சம் திருத்தமான கூற்றுகள் ஏதாவது நாங்கள் எடுக்கலாம்டா, ஏதாவது 5ல் ஒன்று சரியாத்தானே வரணும். இப்ப எதை எடுக்கலாம்டா, சிறிய தூரங்களாயின் என்று சொல்லியிருந்தா 4வது சரின்னு எடுக்கலாம். இல்ல அது பெரிய தூரம் தான் என்று கருதினா 3வதையும் சரின்னு எடுக்கலாம். ஆன்சர்ஸ் முக்கியம் இல்லை, எது எப்படி வந்தா எது சரி என்று தெரிஞ்சு கொள்ளுங்க, அவ்வளவுதான். ஸோ 43வது வினா, மீளியல் எல்லைக்குள் நீட்டப்பட்ட கம்பியுடன் தொடர்புடைய கூற்றுகளில். ஸோ மீளியல் எல்லைக்குள் நீட்டப்பட்ட கம்பியுடன் தொடர்புடைய கூற்றுகள். ஸோ உங்களுக்கு தெரியும் மீளியல் எல்லைக்குள்ள இருக்கிறான் விகித சம எல்லை, மீளியல் எல்லை. மீளியல் எல்லை என்று சொல்லாம விகித சம எல்லை என்று சொல்லியிருந்தா நல்ல, இது மீளியல் என்று வரக்கூடாது. அப்படிதான் அந்த பேப்பர்ல இருந்தது, பட் விகித சம எல்லை என்று சொல்லியிருக்க வேணும். கம்பீர தாக்குற விசை 100 நியூட்டன், கம்பீர குறுக்குவெட்டு பரப்பு தந்திருக்கிறாரு, கம்பீர நீட்சி தந்திருக்கிறாரு, ஆரம்ப நீளம் எல்லாம் தந்திருக்கிறார். இந்த எல்லா டேட்டாவையும் பயன்படுத்தி கம்பி தயாரிக்கப்படும் திரவியத்தின் யங்கின் மட்டு, கம்பியின் விகாரம், கம்பியில் சேமிக்கப்படும் சக்தி, ஸோ எலாஸ்டிசிட்டியில உள்ள முழு விஷயத்தையும் கேட்கிறாரு. உங்களுக்கு தெரியும் ஒரு திரவியத்திட யங்கின் மட்டு y சமன்
FL ஓவர் AE என்று வரும். ஸோ எஃப்ன்னு சொல்றது அதுல தாக்குற விசை, எல் ஆரம்ப நீளம், ஏ குறுக்குவெட்டு பரப்பு, இ எக்ஸ்டென்ஷன் நீட்சி, வைன்னு சொல்றது மெட்டீரியல்ட யங்கின் மட்டு. அதாவது இழுவை தகைப்புக்கும் இழுவை விகாரத்துக்குமான ரேஷியோ தான் யங்ஸ் மாடுலஸ். இப்ப கம்பி தயாரிக்கப்படும் திரவியத்தின் யங்கின் மட்டு என்று சொன்னா இந்த ஈக்குவேஷன்ல தரப்பட்ட பெருமானங்களை போட்டா சரி. சேஃப் 100, எல் வந்து 2, A 10 to the power -6, நீட்சி 2 தர 10⁻3. ஸோ இதை நீங்கள் சுருக்க வேணும். சுருக்கினா 2 2 கேன்சல், மேல 10⁻2 என்று வரும். 10⁻6, 10⁻3, 10⁻9, மேல போனா 19. ஸோ 19ஐயும் 10⁻2ஐயும் பெருக்கினால் 10⁻11 என்று வரும். ஸோ நியூட்டன் மீட்டர் -2 இந்த விகாரத்துக்கு அழகில்ல தானே. ஸோ உங்களோட ஆன்சர் ஏ சரி. ஏ சரி. இப்போ ஏ சரி என்ன இதெல்லாம் வராது, ஐந்தாவது வராது. பி, கம்பியின் விகாரம் 10⁻3 ஆகும். உங்களுக்கு தெரியும் கம்பீர விகாரம் ஸ்ட்ரெயின் சமன் நீட்சியின் கீழ் ஆரம்ப நீளம். நீட்சி தந்திருக்கிறாரு 2 தர 10⁻3, ஆரம்ப நீளம் தந்திருக்கிறாரு 2. ஸோ நீட்சி 10⁻3, அது சரி, அதுக்கு யூனிட் இல்லை. சி, கம்பியில் சேமிக்கப்படும் சக்தி. உங்களுக்கு தெரியும் ஒரு ஈர்க்கப்பட்ட இழையில சேமிக்கப்பட்ட சக்தி ½ FE என்று வரும். ஸோ ½ FE அடிப்படையில் ½ இன்டூ விசை 100 தாக்குது, நீட்சி அவரே தந்திருக்கிறாரு, அது எவ்வளவு என்றால் 2 தர 10⁻3. ஸோ இதை சுருக்கினீங்கள் என்றால் 2 2 கேன்சல். ஸோ 100 தர 10⁻3 தசம் 1 ஜூல் என்று வரும். பட் இங்க 10 ஜூல் என்று தாராரு. ஸோ அது போல இப்போ ஏயும் பியும் தான் சரி. செகண்ட் ஆன்சர் வரும். 44, ஒரு மாதிரி எஸ் உடன் இணைக்கப்பட்ட கைகர் முல்லர் குழாயை படம் காட்டுகின்றது. உங்களுக்கு தெரியும் கைகர் முல்லர் கவுண்டர்னு சொல்றது கதிர் தொழிற்பாட்டை அளவிட பயன்படுத்துற ஒரு கருவி, அவ்வளவுதான். கதிரியக்க மூலம், அதாவது ஒரு ரேடியோ ஆக்டிவ் சாம்பிள், அதாவது கதிரியக்கத்தை வெளியால விடக்கூடிய ஒரு சாம்பிள், அதான் மூலம் எஸ் ஆனது. அனைத்து திசைகளிலும் சமனான கதிர் தொழிற்பாட்டை வெளிவிடுதாம். சரி, எல்லா திசையிலையும் சமனா வெளிவிடுது. மாதிரி எஸ்ஸில் கதிர் தொழிற்பாடுடைய சமதானிகள் 2 காணப்படுவதாக கணக்கிடப்படுகின்றன. அவற்றுள் ஒரு சமதானியின் அரையாயுட்காலம் 1 மணித்தியாலம். உங்களுக்கு தெரியும் அரையாயுட்காலம் என்ற ஆரம்ப தொழிற்பாடு அரைவாசியா மாற எடுக்கிற நேரம்னு சொல்லலாம், அல்லது ஆரம்ப உறுதியற்ற கருக்களின் எண்ணிக்கை அரைவாசியா மாற எடுக்கிற நேரம் சொல்லலாம். என்ன சொல்றாருன்னா, ஒரு சாம்பிள் இருக்குது, அந்த சாம்பிளுக்குள்ள 2 கதிர் தொழிற்பாடுடைய சமதானிகள் இருக்குது. ஒன்றுல 2. இதுல இருந்து வெளியால வர ரேடியேஷன் 2 சமதானிகளால வந்து, மற்றையது 2 மணித்தியாலங்கள் அரையாயுளை கொண்டது. 2 சமதானிகளினதும் ஆரம்ப மொத்த தொழிற்பாடு 320 செகண்ட் -1 மற்றும் ஆரம்பத்தில் 2 சமதானிகளினதும் சம அளவுகள் இந்த ஆரம்ப தொழிற்பாட்டுக்கு பங்களிக்கின்றன. 4 மணித்தியாலங்களின் பின்னர் இந்த தொகுதியில உள்ள தொழிற்பாடு என்னன்றது கேள்வி. சரி, ஸோ ஆரம்பத்துல மொத்தமா 320 செகண்ட் -1 என்ற தொழிற்பாடு உள்ளுக்கு இருந்த 2 சமதானிகளாலையும் சேர்த்து வந்தது. ஒரு முக்கியமான வசனம் சொல்றாரு என்னன்னா, ஆரம்பத்துல வந்த தொழிற்பாடு, ஆரம்பத்துல வந்த மொத்த தொழிற்பாடு ஆரம்பத்துல இருக்கிற சமதானிகளாக்கு சம அளவுகள் இந்த தொழிற்பாட்டுக்கு பங்களிக்கின்றன. ஸோ ஆரம்பத்துல வந்த 320 செகண்ட் -1 என்ற மொத்த தொழிற்பாடு 2 சமதானிகளும் ஒரே அளவு தொழிற்பாட்டை கொடுத்து வந்தது. ஆரம்பத்துல இந்த சாம்பிள்ட தொழிற்பாடும் 160 தான், இந்த சாம்பிள்ட ஆரம்ப தொழிற்பாடும் 160 தான். ஸோ ரெண்டுமே ஆரம்பத்துல 160 என்ற தொழிற்பாட்டை தான் கொடுத்திருக்குது.
ஆனா உங்களுக்கு தெரியும் 4 ஹவருக்கு பின்னர் ரெண்டுமே கதிர் தொழிற்பாட்டை வெளியால விடும். ஆனா ஒவ்வொன்றும் விடுகின்ற அளவு வேறுபடும். ஏண்டா அரையாயுட்காலம் ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம். ஒரு சமதானிட அரையாயுட்காலம் 1 ஹவர். ஸோ 1 ஹவர் என்று சொல்றது 4 ஹவர் நேரம் கழிஞ்ச பின்னர் 1 ஹவர் அரையாயுட்காலமுடைய சமதானிய பொறுத்த மட்டும் அது 4 அரையாயுட்காலம். ஸோ நான் ஒன்றை என்று சொல்றேன், மற்றதை பி என்று சொல்றேன். ஸோ இதுக்கு 4 அரையாயுட்காலம் முடிந்தது. 2 மணித்தியாலம் அரையாயுட்காலத்தை கொண்ட மற்றைய சமதானியை பொறுத்த மட்டும் 4 ஹவர் என்று சொல்றது 2 அரையாயுட்காலம் முடிந்தது. ஸோ உங்களுக்கு தெரியும் அரையாயுட்காலம் என்று சொல்றது தொழிற்பாடு அரைவாசியா மாற எடுக்கிற நேரம். எனவே ஆரம்பத்துல 1 ஹவர் அரையாயுட்காலம் உடையது 4 மணித்தியாலத்துக்கு பின்னர் உங்களுக்கு தெரியும் அதோட தொழிற்பாடு ஏ நோட்டின் கீழ் 2n என்று சொல்லலாம், அல்லது நீங்க அரை 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 அரைன்னு போட்டுட்டு வரலாம். ஸோ எனக்கு இப்படி சொல்றது ஈஸி தானே. சொல்லுங்க. இப்ப 4 அரையாயுட்காலம்னு சொன்னா 160 இருந்தது, இப்ப 2ன் 4ஆம் அடுக்கால உரையும். ஸோ 2 தர 2 4 4 அடிக்கிட்டு 16. ஸோ 16 மடங்கால தொழிற்பாடு குறைஞ்சால் இது 10 என்று வரும். ஸோ 4 ஹவருக்கு பின்னர் 1 மணித்தியாலம் அரையாயுட்காலமுடைய சேம்பிள் வெளியால வரப்போற தொழிற்பாடு 10 செகண்ட் -1. இதே 4 ஹவர்ல அரையாயுட்காலம் 2ஐ கொண்ட மற்றைய சேம்பிள் மற்றைய சமதானி 2 அரையாயுட்காலம் தான் கடந்திருக்குது. ஸோ 2 அரையாயுட்காலம்னு சொன்னா அதோட தொழிற்பாடு 160 கீழே 2 எண்ணாம் அடுக்கு அது 2 போட்டீங்கன்னா 4 வரும். ஸோ 160 4ஆ பொறிச்சால் 40 வரும். எனவே 4 ஹவருக்கு பின்னர் ஒன்றோட தொழிற்பாடு 10, அதே மாதிரி 2 சொல்லக்கூடிய அரையாயுட்காலம் உடையதோட தொழிற்பாடு 40. ஸோ இது 10 அது 40. ஸோ டோட்டல் 4 ஹவருக்கு பிறகு மொத்த தொழிற்பாடு 10 + 40 50 வரும். ஸோ அது உங்களுக்கு செகண்ட் ஆன்சர் வரும். திணிவு m மற்றும் ஏற்றம் q-வினை கொண்ட ஒரு துணிக்கை அழுத்த வேறுபாடு v-ன் கீழ் ஓய்வில் இருந்து r முடுக்கப்படும் போது பிளாங்கின் மாறிலி h-ஆக இருந்தால் அந்த துணிக்கை அடையும் டிப்ரோக்லி அலைநீளம். ஸோ உங்களுக்கு தெரியும் டிப்ரோக்லி வேவ்லென்த் லெம்டா சமன் h-ன் கீழ் mv என்று வரும். இதே சமன்பாடை நீங்கள் எனர்ஜி ரீதியா போட்டங்களை நிறுவலாம். ½ mv² எடுத்து நீங்க ப்ரூவ் பண்ணலாம், உங்களுக்கு தெரியும் அது. ஸோ லெம்டா சமன் √2 em என்று வரும். அதாவது √2 × சொல்றது அதுல இயக்க சக்தி, m என்று சொல்றது திணிவு என்று வரும், நிறுவலாம். ஸோ இதுல இயக்க சக்தி தான் நீங்க அப்ளை பண்ண வேணும். பட் உங்களுக்கு தெரியும் ஒரு அழுத்த வேறுபாட்டுக்கு குறுக்கே ஆர் முடுகிற எலக்ட்ரான் இயக்க சக்தி அழுத்த வேறுபாட்டுக்கு குறுக்கே ஏற்றம் ஒன்று அசையும் பொழுது செய்யப்பட்ட வேலைக்கு சமனாயிருக்கும் மின்புலத்துல. ஸோ இந்த ஈக்கு பதிலா நீங்க என்ன போடலாம்டா VQ போடலாம். ஸோ √2 VQm என்று வரும். ஸோ உங்களோட ஆன்சர் h-ன் கீழ் √2 VQm என்று வரும். ஸோ தேர்ட் ஆன்சர் சார். இதே மாதிரி ஒரு வாயு மூலக்கூறுகள் அசையும் பொழுது வாயு மூலக்கூட போல்ஸ்மான் உங்களுக்கு தெரியும், வாயு மூலக்கூறு ஒன்றின் சராசரி சக்தி தெரியும். அந்த அந்த சக்தியை இந்த இடத்துல போட்டு அது சார்பாகவும் வாயு மூலக்கூறினுடைய அலைநீளத்தை கேட்க முடியும். ஒரு மாடல் பேப்பர்ல கேட்டிருந்தால் சரிதான். அதையும் தெரிஞ்சு கொள்ளுங்க. ஓகே, ஸோ 40 அது ஆன்சர் தேர்ட். ஸோ 46 பார்க்கலாம். புவியின் மேற்பரப்பிற்கு அருகில் சுற்றி வரும் m திணிவை கொண்ட ஒரு செயற்கைக்கோள் சுற்றுப்பாதை வேகம் v. இதுதான் பூமி என்றால் பூமியிட மேற்பரப்புக்கு அருகில
இந்த பூமியில மேற்பரப்புக்கு அருகில் விலங்குதானே. ஸோ கிட்டத்தட்ட மேற்பரப்போட சேர்ந்த மாதிரியே சுத்தி கொண்டு வருதாம். ஓகே, வர வாய்ப்பில்லை, பட் வருதாம். அப்படி வரும் பொழுது அதோட சுற்றுப்பாதை வேகம் வியா. இப்ப பூமியின் ஆரை கேபிட்டல் ஆராக இருந்தால் பூமியின் மேற்பரப்பில் இருந்து ஆர் தொலைவில் பூமியை சுற்றி வரும் 2m திணிவை கொண்ட செயற்கைக்கோளின் சுற்றுப்பாதை வேகம். ஸோ இப்ப இதுதான் சென்டர்ல இருந்தான தூரம் ஆரை ஆர். இப்ப இதுவும் ஆரா இருந்தா மையத்தில் இருந்தான தூரம் 2r ஆக மாறும். இந்த 2r தூரத்துல ஒரு திணிவு 2m சுற்றி கொண்டு வர வேணும் என்றா அவருக்கு என்ன தொடலி வேகம் வரும் என்றது கேள்வி. ஸோ உங்களுக்கு தெரியும், இந்த பொருள் வட்ட இயக்கம் அடிக்கும். வட்ட இயக்கத்துக்கு தேவையான மைய நோக்கு விசைய பூமியில ஈர்ப்பு கவர்ச்சி விசை கொடுக்கும். ஸோ G(m)(m)/r². ஸோ இதை நீங்க சோல்வ் பண்ணினீங்கள் என்றால் தொடலி வேகம் v சமன் √Gm/r². சரிதான். அதாவது ஈர்ப்பு கவர்ச்சி விசையை பயன்படுத்தித்தான் ஒரு சேட்டலைட்டா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் வட்ட இயக்கம் அடிக்கும். ஸோ அந்த கவர்ச்சி விசையை பயன்படுத்த வேணுமென்றா எவ்வளவு தொடலி வேகம் வேணும் என்றதைத்தான் இப்போ நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதை சுருக்கி பார்த்தீங்கன்னா √Gm/r². ஸோ இதுல இருந்து என்ன விளங்குது என்றால் ஒரு பொருள் என்ன தொடலி வேகத்தோட பூமியை சுத்தி கொண்டு வர வேணும் என்றது அந்த பொருளோட திணிவுல தங்குறது இல்லை. அது என்னத்துல தங்குமெண்டா குறித்த உபகோளுக்கு குறித்த கோளுக்கு மையத்தில் இருந்தான தூரத்துல தான் தங்கும். இந்த சமன்பாட்டின் படி தொடலி வேகம் v ஆனது மையத்தில் இருந்தான தூரத்துக்கு நேர் மாறு விகித சமன் என்று விளங்கு. ஸோ ஒன்றே நீங்கள் முதலாவது சந்தர்ப்பத்துல v நேர்மாறு விகித சமன் 1/√r என்று சொல்லி ஒரு சமன்பாடு எடுத்து திரும்ப இன்னும் ஒரு சமன்பாடு எடுத்து 1-2 பிரிச்சு விடைக்கு வரலாம். அல்லது உங்களுக்கே தெரியும், இந்த ஆரையிட ருட்பெருமானத்துக்கு தொடலி வேகம் நேர்மாறு விகித சமன். ஸோ ஆரா இருக்கும் பொழுது இந்த வேகம் v என்றால் இது 2r மாறும் பொழுது இந்த மேற்பரப்புல இருந்து இன்னும் ஒரு r தூரம் என்று சொல்றது மையத்திலிருந்து 2r தூரம். ஸோ இந்த r 2 மடங்கு கூடினா வேகம் 1/√2 மடங்கால குறையும். ஸோ செகண்ட் ஆன்சர். அந்த ஐடியா இருந்தா பார்த்துட்டு சொல்லலாம். இல்லைன்னா நீங்கள் 2 சமன்பாடு எழுதி பிரிச்சு ஆன்சரை காண வேண்டி வரும். ஓகே, 47. ஒரு கரடான தளத்தில் வைக்கப்படும். ஸோ கரடான தளம் தான் உராய்வு இருக்கும். சதுர குற்றியானது பி புள்ளியிலிருந்து கிடையாக எறியப்பட்டது. இந்த பி என்ற புள்ளியிலிருந்து கிடையாக எறியப்பட்டது. சதுர குற்றியில் செயற்படும் ஒரு மாறாத உராய்வு விசை காரணமாக அதன் வேகம் குறைந்து இறுதியில் ஓய்வடையும். உங்களுக்கு தெரியும், இது இங்கால போகும். ஸோ ஆரம்பத்தில் இயக்க சக்தி இருக்கும், பட் நீங்க இயங்குற திசைக்கு எதிராக உராய்வு விசையை தந்து இயக்க சக்தி முழுவதும் உராய்வுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலையில போயிடும். ஸோ உராய்வு விசை எதிராக நீங்க இயங்குறதுக்கு எதிராக சதுர குற்றியில செய்கின்ற மொத்த வேலை அசைந்த தூரம் பியிலிருந்து அசைந்த தூரத்தோட எப்படி மாறும் என்ற கிராஃப் தந்திருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு தந்த கிராஃப் என்னண்டா வேலையும் தூரத்துக்குமான கிராஃப் தந்திருக்கிறார். ஸோ இந்த செய்யப்பட்ட வேலை தூரத்துக்கான கிராஃப்ல இருந்து இந்த மாறாத உராய்வு விசை எவ்வளவுன்னு கேட்கிறாரு. உங்களுக்கு தெரியும், உராய்வு விசையால செய்யப்பட்ட வேலை W சமன் விசை தர விசையின் திசையில் அசைந்த தூரம். இவர் என்ன செஞ்சிருக்கிறாருண்டா வேலைய y அச்சுல வச்சிருக்கிறாரு, அசைந்த தூரத்தை x அச்சுல வச்சிருக்கிறார் என்றால் ஸோ கட்டாயம் இந்த கிராஃப்ட படித்திறன் மாறாத உராய்வு விசையைத்தான் தரும். எனவே இந்த கிராஃப்ட படித்திறனை கண்டால் சரி. ஸோ படித்திறன் சொல்றது தான் தீட்டா. ஸோ தான் தீட்டான்னு சொல்றது 5, 5 கீழ் இது 0, இது 1.6, இது 2 சொன்னா இந்த புள்ளி 1.8 வரும். எனவே படித்திறன் 5 கீழ் 1.8 வரும். அதை சுருக்கினா உங்களுக்கு 2.8 வரும். ஸோ தேர்ட் ஆன்சர் வரும். ஓகே, ரைட்.
48. இடது பக்கமாக சீரான காந்தப்பாய் அடர்த்தி B உள்ள பகுதியில் செங்குத்தாக உள்நோக்கி E என்ற சீரான மின்புலம் படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி உள்ளது. இரண்டு புலங்களும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருப்பதை கவனிக்கவும். இலத்திரன் ஒன்று சீரான வேகத்தில் நகர்வதற்கு சாத்தியம். கவனம், சீரான வேகத்தில் நகர்வதற்கு சாத்தியமான திசை. இலத்திரன் ஒன்று நகர்றது என்று சொல்றது வேற. பட் சீரான வேகத்தில் நகர வேணுமென்றா வேகம் மாறக்கூடாது. ஸோ வேகம் மாறக்கூடாதுன்றா ஆர் முடுகக்கூடாது. ஆர் முடுகக்கூடாதுன்றா அதுல உள்ள நெட் ஃபோர்ஸ் 0வா இருக்க வேணும். ஸோ நெட் ஃபோர்ஸ் 0வா வர வேணுமென்றா உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தாலும் இப்ப கொஞ்சம் 3Dல யோசிச்சு பாருங்க. இந்த கேள்விக்கு 3Dல தான் யோசிக்க வேணும். என்ன நடந்தாலும் மின்புலம் உள்நோக்கி போகுதண்டா எலக்ட்ரான் ஒன்று அந்த மின்புலத்துக்குள்ள நிற்கும் பொழுது கட்டாயம் அது மேல் நோக்கி விசைய உணரும். மின்புலம் உள்ளுக்கு போனால் மைனஸ் சார்ஜ் மின்புலத்துக்கு எதிர் திசையில விசைய உணரும். அதாவது உங்களுக்கு விளங்குற மாதிரி சொன்னா, இப்ப நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது உங்களோட முகத்தை நோக்கி எலக்ட்ரான் விசைய உணரும். கட்டாயம் மின்புலம் மட்டும் இருந்தா உங்களோட முகத்தை நோக்கி விசைய உணரும். அது நெட் ஃபோர்ஸா வரும். அதோட வேகம் மாறும். இருந்தாலும் ஒரு காந்த புலமும் வாரப்படியினால அதோட வேகம் மாறாத கண்டிஷன் எப்ப வரலாம்டா அதுல உள்ள நெட் ஃபோர்ஸ் 0 ஆகும் போது வரலாம். ஸோ கட்டாயம் உள்நோக்கி தாக்குற மின்புலம் மேல் நோக்கி விசையை கொடுக்கும். பட் அந்த நெட் ஃபோர்ஸ் 0வா மாத்த வேணுமென்றா அதை மாற்றுகின்ற வேலைய இந்த காந்த புலம் தான் பார்க்கும். இந்த காந்த புலம் எப்படி அந்த வேலையை பார்க்கலாம்டா சிம்பிள். ஒரு திசையில எலக்ட்ரான் அசுர விசைக்கு எதிர் திசையில விசையை கொடுக்கிற மாதிரி காந்தப்புலம் வந்துட்டால் எலக்ட்ரான் தொடர்ந்து சீரான வேகத்துல போகலாம். அப்படி காந்தப்புலம் தர வேண்டிய விசை காந்தப்புலம் அதை 0வா மாத்த வேணுமெண்டா காந்தப்புலம் உங்களோட முகத்திலிருந்து அப்பால போற மாதிரி பேப்பருக்கு உள்ளுக்கு போற மாதிரி உள்ளுக்கு பிடிச்சிங்கள் என்றால் காந்தப்புலம் இந்த திசையில இருக்குது. ஸோ உங்களோட ஆட்காட்டி விரல் அதை கிடையா பிடிச்சு பாருங்க. விசைய உள்நோக்கி பெருவிரலை உள்நோக்கி பிடிச்சு பாருங்க. உங்களோட நடுவிரல் 3Dல திங்க் பண்ணினா மட்டும்தான் விளங்கும். சும்மா யோசிக்கணும்னா விளங்காது. ஸோ உங்களோட நடுவிரல் சரிதானே 3Dல யோசிச்சு பாருங்க. உங்களோட நடுவிரல் ஃபீல் பண்ணி பாருங்க. உங்களோட நடுவிரல் இடையால உள்ள ஒரு தளத்தாளமோ உங்களுக்கு விளங்குற மாதிரி சொன்னா நீங்கள் இந்த பேப்பரை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது சரிதானே. ஸோ இடது கையை பிடிச்சு பாருங்க. உங்களோட நடுவிரல் இருக்குத்தானே, நடுவிரல் உங்களோட வயிற்றை நோக்கி கரண்ட் ஓடுற மாதிரி காட்டும். ஸோ உங்களோட வயிற்றை நோக்கி கரண்ட் ஓட வேணுமெண்டா உங்களுக்கு தெரியும் அசைகின்றது எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரான் அசைகின்ற திசைக்கு எதிர் திசையில தான் விசைய உணரும். அதாவது கரண்ட் வரும். எலக்ட்ரான் அசைகிற திசைக்கு எதிர் திசையில தான் கரண்ட் வரும். எனவே கரண்ட் உங்களோட வயிற்றை நோக்கி வரணுமெண்டா இந்த எலக்ட்ரான் உங்களோட வயிற்றிலிருந்து அப்பால போற மாதிரி அசைய வேணும். செகண்ட் ஆன்சர் வரும். இது 3Dல திங்க் பண்ணி எடுத்த சிம்பிள் கேள்வி, கஷ்டமே இல்லை. ஸோ உங்களுக்கு செகண்ட் ஆன்சர் வரும். எனக்கு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இதே கேள்விய எலக்ட்ரான் என்று சொல்லாம ஒரு புரோட்டான் என்று சொல்லி இருந்தா தரப்பட்ட 5 விடைகள்ல
எது விடையா வரும் என்று எனக்கு காமெண்ட்ல போடுங்க பாபு. தெரிஞ்சா போடுங்க. சரிதானே? 3Dல திங்க் பண்ணி செய்ய வேணுமா? ரைட். 49. எக்ஸ் கதிர்கள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களுள் எது தவறானது? உங்களுக்கு தெரியும், எக்ஸ்ரே பத்தி தெரியும் தானே. ஒன்று, எக்ஸ் கதிர்கள் வாயுவை அயனாக்க முடியும். எஸ், எங்களோட மின்காந்த அலைகள் எல்லாம் வாயுவை அயனாக்கும் என்றா பிழ. யூவி யூவி அல்லது யூவியை விட ஃப்ரீக்வன்சி கூடிய மின்காந்த அலைகளுக்கு அயனாக்குகின்ற தன்மை வரும். எக்ஸ் கதிர் யூவியை விட சக்தி கூடியது, அயனாக்கும். இரண்டாவது, எக்ஸ் கதிர்கள் ஒரு சுவாலையில் விலகல் அடையும். எக்ஸ் கதிர்கள் மட்டும் இல்ல, எல்லா மின்காந்த அலையும் ஒரு சுவாலையில விலகல் அடையும் தான். ஏனென்றா ஒரு சுவாலையை சூழ வெப்பநிலை வேறுபடும். ஸோ வெப்பநிலை வேறுபட அந்த இடத்துல உள்ள மூலக்கூறுகளோட மெக்கானிசம் மாறும். உண்மையில இந்த இரண்டாவது கூற்று சுவாலையில் விலகல் அடையும் என்று சொல்றது பொதுவா மின்காந்த அலைகளுக்கு சரிதானே. ஏனென்றா அந்த இடத்துல உள்ள டெம்பரேச்சர் மாறும். டெம்பரேச்சர் மாறினா நாங்கள் படிக்கிற தியரி படி ஓகே, மாறாதுன்னு சொல்லலாம். பட் ரியலா சொல்லும் பொழுது சுவாலை வந்தா சுவாலை கண்மையில டெம்பரேச்சர்ல ஒரு சேஞ்ச் வரும். சரிதானே? ஸோ டெம்பரேச்சர்ல சேஞ்ச் வந்தால் வலியா இருக்கும் பொழுது அது சூழ உள்ள ஊடகத்திட வெப்பநிலை மாற அவ்வூடகத்துக்கு குறுக்கே போற அலை விலகல் அடையும். இப்போ எக்ஸாம்பிளா சொன்னா உங்களுக்கு தெரியும் தானே, இப்ப காணல் நீர் என்ற ஒரு கோட்பாடு இருக்குது. அது எப்படி வருது? வெப்பநிலை மாற மாற ஊடகத்துல ஒளியின் கதி மாறும். ஸோ மின்காந்த கதி மாறுது. மாற மாற இப்படி போனது விலை வருது என்று தெரியும் தானே. ஸோ அது மாதிரி தான் இது. சுவாலை இருந்தா சுவாலையை சூழ வெப்பநிலை மாற அதை நோக்கி போகின்ற எக்ஸ்ரேயும் வளைஞ்சு கொண்டு வர பார்க்கும். சரிதானே? அந்த கன்செப்ட் தான். ஸோ விலகல் அடையும் என்றது சரி. எக்ஸ் கதிர்களின் அலைநீளம் காமா கதிர்களின் அலைநீளத்தை விட சிறியதா? இல்லை. காமா கதிர்களோட அலைநீளத்தை விட எக்ஸ் கதிர்களோட அலைநீளம் கொஞ்சம் பெருசு. ஸோ அது பிழை. அது பிழைண்டா அதான் ஆன்சர். மற்ற இரண்டும் சரியா தான் இருக்க வேணும். எக்ஸ் கதிர்கள் வெற்றிடத்தில் ஒளியின் வேகத்தில் பயணிக்கின்றன. எஸ், எக்ஸ் கதிர்கள் மட்டும் இல்லை, எல்லா மின்காந்த அலைகளும் வெற்றிடத்துல ஒரே கதியோட தான் போகும். அது ஒளியின் கதி என்றும் சொல்லலாம், ஐஆரின் கதி என்றும் சொல்லலாம். வெற்றிடத்துல எல்லாம் ஒரே கதிதான். எக்ஸ் கதிர்கள் காந்த புலத்தால் திசை திருப்பப்படுவது இல்லை. சரி, எக்ஸ் கதிர் மட்டுமில்ல, மின்காந்த அலைகள் எதுவுமே காந்த புலத்துக்கு திரும்பாது. ஸோ அது எக்ஸ் கதிருக்கு ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னு அவசியம் இல்லை. எக்ஸ் கதிரும் ஒரு மின்காந்த அலை தான். ஸோ உங்களோட ஆன்சர் தேர்ட் ஆன்சர். ஸோ 50வது, உள்ளாரை ஸ்மால் ஆரை உடைய மயிர்துளை குழாய் செங்குத்தாக வைக்கப்பட்டு செங்குத்து உயரம் ஸ்மால் எச்சுடைய நீர் அதன் உள்ளே வைக்கப்பட்டு மேல்முனையில் ஒரு சவர்க்கார குமிழி உருவாக்கப்படுகின்றது. இது சவர்க்கார குமிழி. நீரின் மேற்பரப்பு இழுவிசை T1 ஆகவும் அடர்த்தி ரோவாகவும் சவர்க்கார கரைசலின் மேற்பரப்பு இழுவிசை T2 ஆகவும் இருந்தால் சவர்க்கார குமிழி குழாயில் நிலைத்திருக்க எடுக்கக்கூடிய குறைந்தபட்ச ஆரை ஸ்மால் ஏயின் கீழ் பின்வருவனவற்றுள் எது உண்மையாக இருக்க வேண்டும்? ஸோ மினிமம் ரேடியஸ் இருக்குதாம் இது. உங்களுக்கு தெரியும் தானே, 2 சுயாதீன மேற்பரப்போட சவர்க்கார குமிழிகள் வரும். ஸோ 2 சுயாதீன மேற்பரப்பு இருந்தால் அதுக்கு குறுக்கேயான அமுக்க வேறுபாடு 4T/R வரும். ஒரு சுயாதீன மேற்பரப்பா இருந்தால் டெல்டா பி சமன் 2T/R வரும். ஸோ அவ்வளவுதான். ஸோ மினிமம் கண்டிஷன்ல இருக்கும் பொழுது இந்த ஹெச்ரோஜி எதுக்கு சமன் என்று கேட்கிறாரு. உங்களுக்கு தெரியும் தானே, வெளியால பையன் அமுக்கம் இருக்கும். ஸோ குமிழுக்குள்ள போனா ப்ரெஷர் கூடும். நாங்கள் இங்க இருந்து இங்க வரும் பொழுது ப்ரெஷரை சமன் செய்வோம். சரிதானே? அவ்வளவுதான். சின்ன கேள்வி இதெல்லாம். 50வது கேள்விக்கு வேலையில்லை இந்த கேள்வி. சரிதானே? ரைட். அப்ப பை பிளஸ் சவர்க்கார குமிழின்னு சொன்னபடியினால 4
சவர்க்கார கரைசலின் மேற்பரப்பு விசை T2. அப்போ 4T2 கீழே A 4T2 over A 4T2 over A 4T2 over A பிளஸ் அதே ப்ரெஷர் இங்க வரும் இங்க வரும் இங்க வரும். பட் இப்ப அவரே சொல்றாரு தண்ணீருக்கும் கண்ணாடிக்கும் இடையில உள்ள தொடுகை கோணம் 0 என்றபடியினால உண்மையில அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு பிறையுறுப்பு குறுக்கே வாரது 2t cos theta over r. பட் இந்த இடத்துல தொடுகை கோணம் 0 என்றபடியினால cos theta ஒண்டா போயிடும். ஸோ நாங்கள் டிரெக்டா 2t over இந்த குழாயின் ஆரையே போடலாம். ஸோ கீழே போறோம். ஸோ இங்க விட இந்த இடத்துல உள்ள ப்ரெஷர் குறைவோ அது எவ்வளவால குறைவுண்டா ஸோ குறையும். ஸோ மைனஸ் எவ்வளவால குறையும்டா 2t1 over r பிளஸ் கீழே வரும் பொழுது ஹெச்ஓஜியால ப்ரெஷர் கூடும். இந்த தியரி எல்லாம் கண்டிப்பா கதைக்க இல்லை, நான் குயிக்கா முடிப்போம். ஸோ பிளஸ் ஹெச்ஓஜி பிளஸ் இங்க இருந்து வெளியால போகும் பொழுது இங்க உள்ள ப்ரெஷரை விட வெளியால உள்ள ப்ரெஷர் குறைவோ, ஏனென்றால் அப்படிதான் அது விளங்குது பாருங்க. வெளியால உள்ள ப்ரெஷர் குறைவு. ஸோ அது எவ்வளவால குறைவுண்டா கீழே தானே விளைஞ்சிருக்குது. ஸோ அதுவும் தொடுகை கோணம் 0 தானே. ஸோ 2t over r-ஆல 2t1 over r-ஆல குறைவு. ஸோ மீண்டும் நாங்க வெளியே வந்துட்டோம். ஸோ பை. இப்ப இந்த பையும் பையும் கேன்சலா போகும். இந்த பையும் பையும் கேன்சலா போனால் அது குறையும் தானே. அதாவது இது குறையும், அப்ப மைனஸ் வரும், மைனஸ் வரும். சரியா? ரைட். இன்னொரு மெட்ஸ் அவ்வளவுதான். ஸோ இப்போ இதை நீங்க சால்வ் பண்ணினீங்களா இந்த மைனஸும் மைனஸும் மற்ற பக்கம் போகும். சரிதானே. ஸோ உங்களுக்கு ஹெச்ஓஜி சமன் ஹெச்ஓஜி சமன் 4t1 இன் கீழ் r, இது மற்ற பக்கம் போனால் மைனஸ் 4t2 over a என்று வரும். இந்த கண்டிஷன்ல உள்ள சமநிலை அடிப்படையில். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த கோவை ஃபர்ஸ்ட் ஆன்சரா வரும். ரைட்.